الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه وأهل بيته أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في كلامه المجيد الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعد الذي عملوا لعلهم يرجعون. وقال تعالى أيضا ولنذيقنهم من العذاب الأدنى دون العذاب الأكبر لعلهم يرجعون. قال نبينا صلى الله عليه وسلم واعبدوا الرحمن وأطعموا الطعام وافشوا السلام تدخلوا الجنة بسلام، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் பெருமையும் நம்மை படைத்து நம் தேவையை நிறைவேற்றக்கூடிய அகில உலகின் ரட்சகனான அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவன் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனுடைய மேலான கருணையும் சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சங்கையான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முன்மாதிரி மனிதர்கள் என்று பாராட்டக்கூடிய உயர்தரமான சஹாபாக்களின் வரிசையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதிகமாக சிறப்பித்து கூறப்பட்ட உயர்ந்த நபித்தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் கடந்த சில விதங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு பேராபத்து, அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய படிப்பினையின் காரணமாக இந்த வாரம் நாம் அந்த நிகழ்வை பற்றியும் அதன் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் வரும் வாரங்களில் அந்த உயர்ந்த சஹாபாக்களுடைய விஷயங்களை நாம் பேசுவோம். சங்கையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விரும்பக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், என்னுடைய அடியார்கள், நான் படைத்த மக்கள் எனக்கு வழிபடக்கூடியவர்களாக வாழ வேண்டும். அவர்களை நான் படைத்த நோக்கம் லியஅ்புதூன், என்னை அவர்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக தான். அல்லாஹ் திருமறையில் இதை பதிவு செய்கிறான். உங்களை நான் வீணாக படைக்கவில்லை. அஃபஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா உங்களை நான் வீணாக படைத்து விட்டேன் என்று? ஏதோ பொழுதுபோக்கிற்காக, நேரம் போகவில்லை என்பதற்காக, என்டர்டைன்மெண்ட் சொல்லப்படக்கூடிய எந்த விதமான சாதாரண விஷயத்திற்காக உங்களை நான் படைக்கவில்லை. ஒரு மிகப்பெரிய நோக்கத்திற்காக நான் உங்களை படைத்திருக்கிறேன். என்னுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் லியஅ்புதூன், நீங்கள் என்னை வணங்க வேண்டும். என்னை வணங்குவதற்காக என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக தான் நான் உங்களை படைத்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. நீங்களாக இந்த துன்யாவிற்கு வரவில்லை. உங்களுடைய ஆசைப்படி நீங்கள் பிறக்கவில்லை. நீங்கள் எதிர்பார்த்த குடும்பத்தில் உங்களால் வர முடியவில்லை. நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு கிடையாது. நான் யாரை தேர்ந்தெடுத்தேனோ அவர்கள் தான் உங்களுடைய பெற்றோர்கள். நான் எந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்தேனோ அதை தான் நீங்கள் பிறந்தீர்கள். நீங்கள் எப்படி வர வேண்டும், நீங்கள் எப்படி வளர்வீர்கள், உங்களுடைய முக தோற்றம் எப்படி இருக்கும், உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா நிலைகளையும் தீர்மானிப்பவன் நான் என்று அல்லாஹ் பேசுகிறார். இது யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. நான் பிரியப்பட்டபடிதான் நான் பிறந்திருக்கிறேன். என்னுடைய விருப்பத்திற்குட்பட்டுதான் நான் பிறந்திருக்கிறேன். என்னுடைய உயரம் இவ்வளவுதான் இருக்க வேண்டும், என்னுடைய கலர், என்னுடைய நிறம் இப்படிதான் இருக்க வேண்டும், என்னுடைய முடிகள், என்னுடைய உடல் அமைப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும், என்னுடைய பொருளாதாரம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டபடி அனைவருக்கும் அனைத்தையும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய நியதி. இதை அல்லாஹ் சொல்கிறார், நான் தான் இந்த உலகத்தில் உங்களுடைய அழகாக படைத்திருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க
நான் தீர்மானிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சங்கையானவர்களே, அல்லாஹ்வினுடைய இந்த படைப்பில் குறை என்பது கிடையாது. ஆனால் நாம் எண்ணக்கூடிய சிந்தனைகளில் குறை ஏற்படலாம். அல்லாஹ்வை பற்றி உண்டான கண்ணோட்டத்தில் நம்முடைய யோசனையில் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கலாமே தவிர அல்லாஹ் குறைகளை விட்டும் பரிசுத்தமானவன். அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அனைத்தையும் நம்முடைய நன்மைக்காக தான் தருகிறார். நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்களுக்கு நிகழும் போது அதில் பல்வேறு படிப்பினைகளை உங்களுக்கு நான் ஏற்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதனுடைய முன்னோட்டம் தான் நாம் பல நேரங்களில் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். மனிதர்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், மனிதர்களுடைய எதிர்பார்க்க அப்பாற்பட்ட விஷயங்கள், மனிதர்களுடைய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள், விஞ்ஞானம் அனைத்தையும் தாண்டி அல்லாஹ் அப்பொழுது நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவரை விட உயர்ந்த சக்தி வாய்ந்த இறைவன் ஒருவன் இருக்கிறார் என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் வயநாட்டில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் என்று சொல்லலாம். பல்வேறு நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள், சுனாமி போன்ற பேராபத்துகள் இதெல்லாம் மனிதர்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக அல்லாஹ் தஆலா அப்பொழுது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அதை நிகழ்த்தி காட்டுகிறார். காரணம் என்ன தெரியுமா? பல்வேறு விஷயங்களை நாம் சொல்லலாம். இயற்கை பேரழிவுகளுக்கு பல்வேறு காரணங்களை நாம் வரிசைப்படுத்தலாம். மனிதர்கள் கேட்டால் சொல்வார்கள், என்ன சொல்வார்கள்? அது ஒரு மிகப்பெரிய மலையான பகுதி, அதிகமான நீர் தேங்கினால் என்னாகும்? அங்கு இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அறிவியல் பூர்வமற்ற கட்டிடங்கள், எந்த இடங்களில் கட்டிடங்கள் கட்டக்கூடாதோ, எப்படி கட்டிடங்கள் அமைக்க கூடாதோ அது போன்ற இடங்களில் அமைத்திருக்கிறார்கள். அங்கிருந்த மரங்களை எல்லாம் அகற்றி இருக்கிறார்கள். அதனால் அங்கு இருக்கக்கூடிய அந்த வேரினுடைய தன்மானம், அதனுடைய பிடிப்பு தன்மை குறைந்து அந்த மலையில் இருந்து மண்கள் என்னாகிறது? அதிகமாக வெளியாகிறது. அதன் காரணமாக அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்று ஏகப்பட்ட காரணங்களை நாம் கண்டறியலாம். சங்கையானவர்களே, இதெல்லாம் நம்முடைய அறிவியல் சார்ந்த, நம்முடைய அறிவுக்கு உட்பட்ட விஷயங்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இதை நிகழ்த்தியிருக்கிறார். இதன் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய முதலாவது காரணம், ظهرல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். முதலாவது விஷயம் அல்லாஹ் சொல்கிறார், உங்களுக்கு பூமியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு பூமியில் ஏற்படக்கூடிய பேராபத்துகள், இது அனைத்திற்கும் காரணம் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள். நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக உங்களுக்கு நாம் இந்த தண்டனையை தருகிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய முதலாவது விஷயம், நாம் செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக அல்லாஹ் நமக்கு தண்டனையை கொடுக்கிறார். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபாலில் இப்படி பேசுகிறார், வத்தகூ ஃபித்னத்தன் லா துஸீபன்ன அல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்களுக்கு வரக்கூடிய வேதனையை நீங்கள் அநீதம் இழைத்தவர்கள் மட்டும் அதில் பாதிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய தவறின் காரணமாக உங்களுடன் இருப்பவர்களும் அதை என்ன செய்வார்கள்? நல்லவர்களும் அந்த பாதிப்பிற்கு உள்ளாவார்கள், அந்த தண்டனைக்கு உள்ளாவார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறார். எனவே இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கோபமூட்டக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது, பாவங்கள் ஏற்படும் பொழுது அல்லாஹ் தஆலா தண்டனையை இறக்குகிறார். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் அல்லாஹ் பேசுகிறார், நான் உங்களுக்கு தரக்கூடிய இந்த உலக வாழ்க்கையினுடைய தண்டனைகள், இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய பேராபத்துகள், இதெல்லாம் ஏன் தெரியுமா? وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَىٰ دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ. ஒரு மிகப்பெரிய வேதனையை கொடுக்கக்கூடிய நாள் ஒன்று இருக்கிறது. நீங்கள் தாங்க முடியாத வேதனை அனுபவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேதனை ஒன்று இருக்கிறது. அந்த வேதனையை விட குறைவான ஒரு வேதனையை கொண்டு உங்களை நாம் சோதிக்கிறோம். குறைவான வேதனையை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம். எதற்காக என்று சொன்னால், லஅல்லஹும் யர்ஜிஊன், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக. நீங்கள் இந்த துன்யாவுடைய மோகத்தை விட்டு, துன்யாவுடைய முஹப்பத்தை விட்டு, அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு உங்களை தூரமாக்கக்கூடிய விஷயங்களினுடைய எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக நாம் உங்களுக்கு இந்த லேசான தண்டனையை தருகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வினுடைய தண்டனை என்பது, நரகத்தினுடைய தண்டனை என்பது ஆகிரத்துடைய அந்த பயங்கரமான தண்டனை தான். அதாவது அக்பர், ஒரு மிகப்பெரிய வேதனை. அல்லாஹ் சொல்கிறார், அதற்கு முன்பாகவே உங்களை நீங்கள் திருத்திக் கொள்வதற்காக, உங்களை நீங்கள் சரி செய்து கொள்வதற்காக அதாவது அதுனா குறைவான சில வேதனைகளை நாம் உங்களுக்கு தந்து கொண்டிருப்போம். நிச்சயமாக என்ன சொல்கிறார், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேதனை கொடுப்போம். இதற்காக
எதற்காக என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த துனியாவுடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய பதவிகளோ உங்களுடைய மிகப்பெரிய அந்தஸ்தோ நிச்சயமாக உங்களை காப்பாற்றாது. நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் எடுத்து வரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அந்த நாளுக்கு முன்பாக உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் சரியானவர்களாக உருவாக்கிக் கொள்ள என்பதற்காக தான் இது போன்ற சில நிகழ்வுகளை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறார். சரியானவர்கள் இது இரண்டாவது காரணம். மூன்றாவது விஷயம், அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம், ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையும் கூட ஒரு பதிவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னுடைய சமுதாயத்தில் பிற்காலத்தில் சில மனிதர்கள் வருவார்கள். அவர்களிடம் அல்லாஹ் தஆலா சில சோதனைகளை தருவார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சில தண்டனைகளை தருவார். எப்படிப்பட்ட தண்டனைகள் தெரியுமா? அல் ஃபிதன், அவர்களுக்கு மத்தியில் குழப்பங்கள் அதிகமாகும், பிரச்சனைகள் ஏற்படும். இரண்டாவது அஸ்ஸில்சால், நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள், நிலச்சரிவுகள் போன்ற அந்த பூமி சார்ந்த பல்வேறு விதமான சோதனைகளுக்கு அவர்கள் ஆளாக்கப்படுவார்கள். மூன்றாவது அல் கத்ல், கொலைகள் அதிகமாக நிகழும். இது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளும் அல்லாஹ்வுடைய தண்டனைகளும் இறங்கக்கூடிய அந்த காலத்தில் மனிதர்களிடம் பரவலாக காணப்படக்கூடிய பாவங்களை பற்றி நாயகம் பேசுகிறார்கள். மனிதர்களிடம் அதிகமான பாவங்கள் நிகழும். அந்த பாவங்களில் சிலவற்றை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசைப்படுத்தி காட்டுகிறார்கள். அதிகமான விஷயங்கள் ஹுகூகுல் இபாத், மனிதர்களுக்கு செய்ய கடமைகளை பற்றி தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அதில் சொன்னார்கள். இதற்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தில் மனிதர்கள் கனிமத்துடைய பொருட்களை எதெல்லாம் பைத்துல் மாலாக இருக்குமோ அதை தன்னுடைய சொந்த பணமாக கருதுவார்கள். அல்லாஹ் அக்பர். இது ஒரு மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் தஆலா வெறுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவம். பொது சொத்தை தன்னுடைய சொத்தாக, தன்னுடைய பொருளாதாரமாக மனிதர்கள் கருதுவார்கள். இது போன்ற நிலை வந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனைகள் ஏற்படும். அதே போல பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மனிதர்கள் அலட்சியம் செய்வார்கள். தன்னுடைய தாய் தந்தையை தூரமாக்குவார்கள். தன் நண்பர்களுக்காக, தன்னுடைய நண்பர்களுக்காக பெற்றோரை அவமதிப்பார்கள், உதாசீனப்படுத்துவார்களே. அப்படிப்பட்ட காலம் வரும்பொழுது இது போன்ற வேதனைகள் அவர்களுக்கு ஏற்படும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே சொல்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், மது பரவலாக அருந்தப்படும். மது பரவலாக அருந்தப்படும். யார் தகுதியில்லாதவர்களாக, கெட்ட செயல் செய்யக்கூடியவர்களாக, பகிரங்கமான பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த பாவத்தின் காரணமாக, அவர்களுடைய அந்த பாவத்தின் காரணமாகவே அவர்களுக்கு மரியாதை கொடுக்கப்படும். ஒரு மனிதர் வருவார். எப்படிப்பட்ட மனிதராக இருப்பார்? ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை செய்யக்கூடிய நபர், மனிதர்களுக்கு மத்தியில் அதிகமான பாவம் செய்யக்கூடிய நபர். அவரை கண்டு மக்கள் என்ன செய்வார்கள்? பயப்படுவார்கள், கண்ணியம் கொடுப்பார்கள். இதற்காக வேண்டி அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அல்ல, அவர் மேல் உள்ள அந்த பயத்தின் காரணமாக. இது போன்ற காலம் வரும்பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த சமுதாயத்தில் பல்வேறு விதமான சோதனைகளை தருவார். மேலும் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தகுதி இல்லாதவர்களை தலைவராக தேர்ந்தெடுப்பார்கள். அந்த தலைவர்கள் கீழ்த்தரமான வேலைகளை செய்வார்கள். அப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் வரும்பொழுது நீங்கள் அந்த கியாமத்திற்கு அருகாமல் இருக்கக்கூடிய அந்த தண்டனைகள், அந்த சோதனைகள், நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள், நிலச்சரிவுகள் போன்ற ஏராளமான பிரச்சனைகளை அந்த மக்கள் சிந்திப்பார்கள். அல்லாஹ் அக்பர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மேலும் சொல்கிறார்கள், மனிதர்கள் பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய வீட்டில் உலக விஷயங்களை பகிரங்கமாக சப்தமாக பேசக்கூடிய காலங்கள் வரும்பொழுது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இது போன்ற வேதனைகளை தந்து கொண்டிருப்பார். அல்லாஹ்வுடைய வீடு என்பது அல்லாஹ்வுடைய இபாதத்திற்காக, அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் செய்யப்படக்கூடிய ஒரு அமைதியான இடம். இந்த இடத்தில் மனிதர்கள் உலக காரியங்களை பேசும் பொழுது, அதுவும் சப்தமாக பல்வேறு இடங்களை நாம் பார்க்கலாம். பதவிக்காக, போட்டிக்காக, எத்தனையோ பல நிகழ்வுகளுக்காக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய விஷயத்திலும் கூட எத்தனையோ பல இடங்களில் மனிதர்கள் பகிரங்கமாக அசிங்கமான தகாத வார்த்தைகளை எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், அடித்துக் கொள்கிறார்கள். எதற்காக? அல்லாஹ்வுடைய பள்ளியை பராமரிக்கக்கூடிய பணிக்காகவும் கூட. இது போன்ற ஏராளமான சம்பவங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியில் நடைபெறுவது என்பது அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய விஷயம். அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய விஷயங்கள். நம்முடைய வீட்டில் யாராவது அசிங்கமான வார்த்தைகளை பேசினால் நமக்கு எப்படி கோபம் வரும்?
நம்முடைய வீட்டில் யாராவது வந்து அசிங்கமாக பேசுகிறார்கள், தகாத வார்த்தைகளால் திட்டிக் கொள்கிறார்கள், சண்டை போடுகிறார்கள் என்று சொன்னால் எப்படி நமக்கு கோபம் வருமோ அதை விட அதிகமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் நேசிக்கக்கூடிய இடங்கள் பள்ளிவாசல்கள். இது நாம் அதிகமாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இது போன்ற நிகழ்வுகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிட்டு காட்டுகிறார்கள். இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த மனிதர்களுக்கு வேதனையை தந்து கொண்டிருப்பார். அல்லாஹ் தரக்கூடிய அந்த வேதனைகள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதது, நீங்கள் யோசிக்க முடியாதது, உங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சங்கையானவர்களே, இது போன்ற ஏராளமான காரணங்கள், ஏதோ ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த வேதனை, அந்த அழிவு என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாததுதான். ஆனால் உலகத்தினுடைய யதார்த்தம் இதுதான். உலகத்தினுடைய யதார்த்தம் இதுதான். யாரெல்லாம் அந்த இரவில் தூங்கும் பொழுது யாரும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள், இந்த அதிகாலையினுடைய அந்த 2 மணிக்கு மேல் நமக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்பதை உணராத மக்கள் அயர்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய அந்த அழிவு இருக்கிறது, அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த ரூகள் எப்படி துடிதுடித்து போயிருக்கும். சங்கையானவர்களே, பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், கண்ணியமானவர்களே, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடத்தை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தானே அந்த வேதனை, அந்த பகுதியில் இருப்பதால் தானே அந்த வேதனை என்று நாம் இதை தட்டி கழித்து விட முடியாது. அல்லாஹ் நினைத்து விட்டால், அல்லாஹ் நாடிவிட்டால் அவருக்கு எந்த விதமான காரணங்களும் தேவையில்லை. அல்லாஹ் எப்படி வேண்டுமானாலும் தண்டனை கொடுப்பார். அல்லாஹ் எப்படி வேண்டுமானாலும் மனிதனை தண்டிப்பார். ஆனால் அதற்கு முன்பாக நாம் நம்மை சீர் செய்து கொள்ள வேண்டிய ஒரு உயர்ந்த பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துவதாக இந்த பாடத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கையானவர்களே, இந்த நிகழ்வினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் உயர்ந்த நிவாரணங்களை வழங்கி அவருடைய மீட்டெடுப்பை அல்லாஹ் துரிதப்படுத்துவானாக என்ற துவாவை நாம் ஒவ்வொரு நேரத்தினுடைய தொழுகைக்கு பிறகு செய்ய வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு துவாவிலும் அவர்களுக்காக நாம் மறக்காமல் துவா செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்கள், முஸ்லிம்களும் முஃமின்களும் ஒரே உடலில் உள்ள உறுப்புகளை போன்றவர்கள். எப்படி நமக்கு கையில் அடிபட்டால் நம்முடைய கண்ணில் தண்ணீர் வருகிறதோ அது போன்று உலகத்தில் எந்த மூலையில் முஸ்லிம்கள் முஃமின்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனை இருந்தாலும் அது நம்முடைய பிரச்சனை, அது நம்முடைய மானம், அது நம்முடைய சொந்தம், நம்முடைய ரத்தம் என்பதை நாம் உணர வேண்டும். இன்னமல் முஃமினூன இஹ்வா, அல்லாஹ் சொல்கிறார், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஃமின்களும் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த சகோதரர்கள் தான் என்பதை அல்லாஹ் நடத்துகிறார். அந்த வகையில் நம்முடைய அந்த சகோதரர்களுக்காக, நம்முடைய அந்த தாய்மார்கள் சகோதரிகளுக்காக நாம் நம்மால் முடிந்த அதிகமான துஆக்களை செய்வதோடு, இரண்டாவதாக பொருளாதார ரீதியாக பல ஆயிரம் கோடிகள் இழப்பை சந்திருக்கக்கூடிய அந்த நாட்டிற்கு, அந்த மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நிச்சயமாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான இடங்களில் இதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். தேவையுள்ளவர்களுக்கு நீங்கள் அவர்களின் தேவையை அறிந்து உதவி செய்யுங்கள். யார் ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள், ஒரு ஆடையை கொடுத்து உதவி செய்யுங்கள். உணவுக்காக கஷ்டப்படுபவர்களுக்கு உணவு கொடுங்கள். தண்ணீர் இல்லாமல் தாய்த்திருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்பான், அடியானே நான் தாகத்தோடு இருக்கும்போது ஏன் எனக்கு தண்ணீர் தரவில்லை? மனிதன் கேட்பான், ரப்பல் ஆலமீனே நீதான் எல்லாருக்கும் தண்ணீர் தருபவன், உனக்கு எப்படி நான் தர முடியும்? இந்த நேரத்தினுடைய வாழ்க்கையில் தாகமோடு இருந்த ஒரு மனிதனை நீ பார்த்தாய், அவனுக்கு நீ தண்ணீர் தந்திருந்தால் அந்த இடத்தில் நீ பார்த்திருப்பான். இதே போல் அல்லாஹ் வரிசைப்படுத்துவான். பசியோடு இருப்பவர்கள், தாகைத்திருப்பவர்கள், ஆடை இல்லாமல் இருப்பவர்கள், தேவையோடு வருபவர்கள், அவர்களுடைய நிலையை அறிந்து உதவி செய்திருப்பது இஸ்லாம். அதுதான் இஸ்லாம் சகோதரர்கள். இஸ்லாம் என்று சொன்னால் மனிதர்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தக்கூடிய மார்க்கம் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு அதிகமான சந்தர்ப்பங்கள் உணர்த்தினார்கள். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு உயர்ந்த ஈகை குணத்தை இந்த இடத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். மக்களுக்கு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது. மதீனா முனவ்வராவில் மக்கள் எல்லாம் பசியின் காரணமாக அமீருல் முஃமினீன் ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டிற்கு முன்பாக ஒன்று கூடுகிறார்கள், வந்து பொறுமுகிறார்கள். இப்படிப்பட்ட பஞ்சம், கடுமையான நெருக்கடி, என்ன செய்வது என்பது தெரியவில்லை. அழுத கண்களோடு கடுத்த குரலில் ஹலீஃபா சொல்லுவாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, மனிதர்களே அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள், நிச்சயமா அல்லாஹ் இந்த கஷ்டத்தை போக்குவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று துஆ செய்வார்கள். அதற்கு பின்னால் ஒரு அதிகமான புழுதிகள் கிளம்புகிறது. ஒரு நாள் மக்கள் எல்லா வீடுகளுக்கு வெளியே வந்து பார்க்கிறார்கள், அதிகமான புழுதி ஏற்படுகிறது. அந்த புழுதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒட்டகத்தினுடைய
ஒரு மிகப்பெரிய கூட்டம், ஒரு மிகப்பெரிய ஒட்டகத்தினுடைய கூட்டத்தோடு ஒரு மனிதர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய படை எப்படிப்பட்டது என்று சொன்னால், மதீனா முனவ்வராவிலிருந்து ஷாம் தேசத்தினுடைய எல்லை வரை ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களோடு, வியாபார பொருட்களோடு, பேரித்தம்பழங்களோடு, உணவு தானியங்களோடு வந்திருக்கக்கூடிய அந்த ஒட்டகம் அந்த நேராக அது உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டிற்கு நேராக நின்றிருக்கிறது. அது உஸ்மான் ரலியல்லாஹு வியாபாரத்திற்காக ஷாம் சென்றிருந்தார்கள். வரும் வரையில் இந்த நிலை உணர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் மதீனாவை சுற்றியிருந்த வியாபாரங்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்து உஸ்மான் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், உங்களுடைய வியாபார பொருட்களை வளமை போல் நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம். நீங்கள் ஒன்றை கொடுத்தால் அதற்கு பகரமாக நாங்கள் இரண்டை தருகிறோம். கேட்கிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு இல்லை, இதை விட அதிகமாக அவருடைய வியாபாரம் பேசிவிட்டார். கேட்டார்கள், ஒன்றுக்கு இரண்டை தருகிறோம், மூன்றை தருகிறோம், 4 தருகிறோம், 5 தருகிறோம். இதற்கும் உஸ்மான் ரலியல்லாஹு ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் சொன்னார்கள், இதை விட அதிகமாக ஒருவர் எனக்கு லாபம் தருவதாக பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த வியாபாரிகள் கேட்டார்கள், யார் அவர்? எங்களை விட நாங்கள் தான் எப்பொழுதும் உங்களுக்கு வியாபார பொருட்களை வாங்கக்கூடிய நபர்கள். யார் அந்த நபர்? அதிகமான லாபத்திற்கு உங்களுக்கு பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்ற யார் என்று கேட்கும் பொழுது, உருவங்களை உயர்த்தியவர்களாக மக்களுடைய கண்களில் அந்த ஏக்கங்களை பார்த்துவிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்வார்கள், அல்லாஹ் இடத்தில் அந்த வியாபாரத்தை பேசிவிட்டார். அல்லாஹ் இடத்தில் அந்த வியாபாரத்தை பேசிவிட்டார். யார் உங்களில் 1 ரூபாயை, 1 நன்மை செய்கிறீர்களோ அதற்கு பகரமாக 10 நன்மைகளை நான் தர தயாராக இருக்கிறேன் என்ற உயர்தரமான ஆயத்தை ஓதி காட்டினார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு. அந்த வியாபாரம் தான் நாம் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வியாபாரம். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய உயர்ந்த உதவி இதுதான். நம்மால் முடிந்த உதவிகளை அதிகமாக செய்வதற்கிறது அல்லாஹ்விற்கு தரக்கூடிய கடன். அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆனில், மன் கல்லதி யக்ரிதுல்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு கடன் கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள்? யார் அல்லாஹ்விற்கு கடன் கொடுக்க தயார்? அல்லாஹ் சொல்கிறான், ஃபயுதாஇஃபு அஃஆஃபன் கஸீரா, நான் அந்த கடனுக்கு பகரமாக பல மடங்கு அதிகமாக தருவேன். அல்லாஹ் இந்த இடத்துல 10 சொல்லல, அஃஆஃபன் கஸீரா. எந்த நியத்திலே, எந்த நிலையில் யார் எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அந்த நியத்திற்கு தகுந்தாற்போல், அவருடைய நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அதிகமாக இரட்டிப்பாக்கிக் கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சொன்னார். அல்லாஹ் கடன் கொடுப்போமா இன்ஷா அல்லாஹ்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விற்கு தரக்கூடிய கடன் இதுதான். இதனுடைய அறுவடை எப்போ? அல்லாஹ் எப்போது அறுவடை செய்கிறார்? கியாமத் நாளிலே ஒவ்வொரு நன்மைக்காக மனிதர்கள் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் காட்டுவார், உன்னுடைய நன்மை இது. மனிதன் கேட்பான், ரப்பே நான் இவ்வளவு நன்மைகளை செய்யவில்லையே, நீ இக்கட்டான சூழ்நிலையை மனிதர்களுக்கு செய்த உதவியினுடைய பலன் என்று அல்லாஹ் காட்டுவானே, அதுக்கு தயாராகலாமா இன்ஷா அல்லாஹ்? கண்ணியமானவர்களே, பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய நலனுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணிகளை கொடுக்கறது உதவி இல்லை, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளை கொடுக்கறது உதவி இல்லை. நமக்கு இது போன்ற நிலை ஏற்பட்டால் நமக்கு எப்படி உதவி தேவைப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது போன்று அந்த மனிதர்களுக்கு இந்த நேரத்தில் அவங்க மீட்பு பணியில் இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான உடல்களை எடுத்து அடக்கம் செய்யக்கூடிய பணியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொருட்கள் இப்ப இந்த நேரத்தில் உதவியினுடைய முக்கியத்துவம் இல்லை என்பது செய்திகள் வருது. அவங்களுக்கு தேவை பொருளாதார ரீதியான மேம்பாடு தான். எனவே நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து, நம்முடைய பணத்திலிருந்து நாம் நம்முடைய ஒரு மாதத்தினுடைய சம்பளத்தில் ஒரு நாளுடைய குறைந்தபட்சம் நம்முடைய ஒரு நாளுடைய செலவு தொகையை கொடுக்கலாம். இது குறைந்தபட்சம். அதிகபட்சமாக உங்களுடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய அளவு மறுமை நாளில் நீங்கள் எவ்வளவு அல்லாஹ்வை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் கொடுக்கலாம். அதற்குரிய ஒரு அருமையான ஏற்பாடு நம்முடைய பள்ளியில் இன்ஷா அல்லாஹ் இன்று ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு நாம் வெளியில் செல்லும் பொழுது நம்முடைய பள்ளியை மஹல்லாவை சார்ந்த மாணவர்கள் வெளியில் இருப்பார்கள். அவர்கள் இந்த வசூல் செய்து கொண்டிருப்பார்கள். அவரிடத்தில் இன்ஷா அல்லாஹ் கண்ணியமான முறையில் விரைவாக உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை அதிகமாக 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து போயிடலாம் நினைக்கக்கூடாது. நம்முடைய தேவை என்பது அதிகமான தேவை ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்கள், இழப்பு என்பது ஒரு மிகப்பெரிய இழப்பு. எனவே அதிகமான நம்மால் முடிந்த அளவு உதவிகளை இஸ்லாஸ் உயர்தரமான எண்ணத்தோடு நாம் கொடுப்போம். கண்டிப்பாக அது போன்ற பேரிடர்களை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் முழு மனித சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற துஆவோடு, நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்தோஷமாக சந்திக்க வேண்டும் என்ற துஆவோடு நீங்கள் கொடுங்கள். அல்லாஹ் நிச்சயம் அதை அங்கீகரிப்பார். அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உயர்தரமான, இறந்தவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவானாக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 5 நபர்கள் ஷஹீதுகள். 5 நபர்கள் ஷஹீதுகள். ஷஹீதுங்கிறது அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்கிறவங்க மட்டும் இல்லை, 5 நபர்கள் ஷஹீதுகள். யாருன்னு சொன்னா, காலரா நோய் போன்ற அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மரணமாறவர்கள். 2வது மக்ரூம், யாரெல்லாம் வயிற்று வலியினால் மரணிக்கிறார்களோ அவர்களும் ஷஹீதுகள் தான். 3வதாக சொன்னார்கள், யார்
இடுபாடு நிலநடுக்கம் போன்ற நேரங்களில் துருக்கி நடந்ததல்ல அது போன்ற இடுபாடுகளில் சிக்கி மரணிப்பவர் ஷஹீதுகள். நீரில் மூழ்கி இறப்பவர்கள், நீரில் மூழ்கி யார் இருக்கிறார்களோ அவர்களும் ஷஹீதுகள் தான். அதே போல் அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டப்படுகிறவர்கள், கொல்லப்படுகிறவர்கள் அவர்களும் ஷஹீதுகள் தான். இது போன்ற ஷஹீத் என்ற உயர்ந்த அந்தஸ்தை அடைந்துவிட்டவர்களுக்காக நாம் துவா செய்வோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய துவாவை அங்கீகரிப்பானாக. அவர்களுக்காக அதிகமாக உதவி செய்யும் பாக்கியத்தை எல்லாம் மக்கள் தந்துருள்வானாக.